வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் கேவி ஈஸ்வரி. காலையில் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் நான் செய்திகள் பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு லைவ் நியூஸ் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா, நாயடி பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் அப்படின்னு சென்னை மாநகராட்சி மேயர் மாண்புமிகு பிரியா அவங்க பேசிகிட்டு இருக்கிறத லைவாக காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த தொலைக்காட்சியோடைய அந்த டிஸ்பிளே அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எழுத்துக்கள் சரியாக இல்லை. பிரச்சனை அப்படின்றத அவங்க சரியாக அதில் எழுதலை. பி ர இச் நை போட்டாங்க, 2 சொல்லி நை போட்டிருக்காங்க. அந்த தொடர்பு எழுத்து வரும் இல்லையா, அதாவது இணைப்பு எழுத்து என்று சொல்லக்கூடிய சீ வரும். அந்த சீ அப்படின்றது அதில் போடவே இல்லை, பிரச்சனை அப்படின்றத போடவே இல்லை. உடனடியாக புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு நான் ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், பிரதர் நீங்கள் என்ன இந்த மாதிரி எழுதியிருக்கிறீங்க, உள்ளே உங்களோட அலுவலகத்தில் தமிழ் ஆள் தான் நீங்கள் வேலைக்கு வச்சுருக்கீங்க, இல்லை வேறு மொழிக்காரங்க உள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, அவங்களுக்கு தமிழ் தெரியாதா? இப்படி வேர்ல்டு முழுவதும் பார்க்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியோடைய அந்த டிஸ்பிளேயில் பிரச்சனை அப்படின்றத நீங்கள் இப்படி தவறாக எழுதியிருக்கீங்களே, அந்த இணைப்பு சொல் அதை எங்கே அப்படின்னு நான் கேட்ட பொழுது அவங்க சொல்கிறாங்க, மேடம் அது பேசும்போது தான் வரும், எழுதும்போது நாங்கள் இப்படி தான் எழுதுவோம்னாங்க. எனக்கு நிஜமாக வழங்கலைங்க. நானும் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் தான் நான் படிச்சிருக்கிறேன். எனக்கு இப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க, என்னுடைய ஆசிரியர்கள்லாம் இப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அது போக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய செய்தித்தாள்கள் நான் வாங்கிட்டு இருக்கிறேன். தினத்தந்தி, தினமலர், இந்த மாதிரி பல செய்தித்தாள்கள் வாங்குகிறேன், பல புத்தகங்கள் வாங்குகிறேன். ஜூனியர் விகடன், நக்கீரன், ஆனந்த விகடன், குமுதம், இந்த மாதிரி பல புத்தகங்களும் நான் வாங்கிட்டு இருக்கிறேன். அதில் எல்லாமே பார்க்கும்பொழுது பிரச்சனை அப்படின்றத 3 சொல்லி நை போடுவாங்க, சீ போடுவாங்க. அதுதான் உங்களுக்கு இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல். அதை போட்டு தான் எழுதுகிறாங்க. புதிய தலைமுறை தொலைக்காட்சி இல்லைங்க, மற்ற தொலைக்காட்சியில் போய் நான் பார்க்கும்பொழுது நியூஸ் தமிழ், தந்தி டிவி, இந்த மாதிரிலாம் போய் பார்க்கும்பொழுது அதில் சரியாக எழுதியிருக்காங்க. தந்தி டிவி விட்டுடுங்க, அதில் நிறைய டைம் பிழைகள் வந்துருக்குது. நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறேன். நியூஸ் தமிழில் கரெக்டாக போட்டுருக்குறாங்க. நியூஸ் 18, நியூஸ் 7, இந்த மாதிரி எல்லா சேனலையும் பார்க்கும்பொழுது முதல்ல அது எழுத்துக்கள் சரியாக இருக்கான்றதை நான் பார்த்தவரை தான் செய்தியை நான் உள்வாங்குவேன். அப்போ அப்படி பார்க்கும்பொழுது இது தவறாக இருக்குன்னு நான் ஃபோன் பண்ணி சொன்னால் அந்த பிரதர் அப்படி பேசினார். பேசிகிட்டு இருக்கும்பொழுது ஃபோனை கட் பண்ணிட்டார். நான் மறுபடியும் நான் ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், நான் இப்போ தான் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணேன், மறுபடியும் நீங்கள் நாகரிகம் இல்லாமல் ஃபோனை கட் பண்ணிட்டீங்கன்னப்போ வேற ஒருத்தர் எடுத்து பேசுகிறாரு. அவர்கிட்ட முதல்ல இருந்து நான் சொன்ன பிறகு நடுவில் பேசிகிட்டு இருக்கும்பொழுது ஒரு மேடம் பிடிங்கி, மேடம் நீங்கள் ரொம்ப ரூடாக பேசுகிறீங்க, முதல்ல ஒரு ஊடகத்துக்கு ஃபோன் பண்ணால் எப்படி பேசணுன்ற தெரிஞ்சுக்கோங்கன்றாரு. ஊடகம்னா பெரிய கொம்பா? எனக்கு புரியல. நானும் பத்திரிகை துறையில் தான் இருக்கேன், எனக்கும் பத்திரிகையாளர் கார்டு இருக்குது, கிரைம் பத்திரிகை தான் நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ நான் சொன்ன முகப்பேர்லேருந்து நான் பேசுகிறேன், மேடம் ஈஸ்வரி, நானும் ஒரு பத்திரிகையாளர் தான், எனக்கு தெரியும் பிரச்சனை அப்படின்றது அந்த வார்த்தை அப்படி தான் வருங்க, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் ஆய்வு செய்து நீங்கள் பார்த்துக்கோங்கன்றாங்களே தவிர நாங்கள் தவறு பண்ணிட்டோங்க, அதை நாங்கள் திருத்துறோன்றது தொலைக்காட்சி தரப்புலேருந்து சொல்லவே இல்லை. அந்த ஆடியோ நான் வெளியிடுறேன், நீங்கள் கேளுங்க, நான் என்ன பேசியிருக்கேன், அவங்க என்ன பேசியிருக்காங்கன்றதை நீங்கள் கேளுங்க. எஸ்ஆர்எம் காலேஜும் அதே மாதிரி தான். அங்கே நடக்கக்கூடிய மர்மமான மரணத்தெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸோட மரணத்தெல்லாம் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் சொல்லவே மாட்டாங்க. மற்ற சேனலில் தனியார் மருத்துவக் கல்லூரின்னு சொல்லுவாங்களே தவிர பெயர்கள் எந்த ஒரு தொலைக்காட்சின்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது ஒரு கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போல்லாம் ஆட்சி மாறுதோ அப்போல்லாம் அவங்களும் மாறிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி செய்திகள் போடுவாங்க. மத்திய அரசு மாநில அரசுக்கு சிங்சாங் போடுற மாதிரி தான் செய்திகள் போடுவாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, விளம்பரம் வராதுங்க, அரசு விளம்பரம் வராது. அவங்கள எதிர்த்துட்டு நீங்கள் மத்தியிலையும் மாநிலத்திலையும் சேனல் நடத்த முடியாது. அது பரவாயில்ல, எனக்கு தெரியுது, அதனுடைய கஷ்டம் என்னன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா கட்சி எதிர்த்து பண்ண முடியாது. ஜனநாயகத்தின் 4ஆம் தூணாக இருந்தாலும் கூட இன்றைக்கி எல்லா கட்சியும் நம்பி தான் இந்த சேனல்கள்லாம் இருக்கிறது என்பது அப்பட்டமான உண்மை. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி தொலைஞ்சிட்டு போங்க, ஆனால் தமிழ் அந்த வார்த்தையை சரியாக எழுதுங்க, அந்த மொழியை சரியாக பயன்படுத்துங்க. புதிய தலைமுறை என்ற பெயர் வைத்துக்கொண்டு இந்த தலைமுறையினருக்கு நீங்கள் என்ன பாடம் கற்றுக் கொடுக்குறீங்க? எனக்கு நிஜமாக வழங்கவே இல்லை. உங்களுடைய புதிய தலைமுறையுடைய சேனலை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா அப்போ இந்த வார்த்தை தான் சரி அப்படின்ற மாதிரி மாணவர்களுடைய மனதில் ஏன் பதியாது? அது எவ்வளோ பெரிய தவறான ஒரு முன் உதாரணன்றதை நீங்கள் பாருங்கள். இந்த சேனல் தொடர்ச்சியாக எழுத்து பிழைங்க. உள்ளே தமிழ் ஆள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரா, இல்லை வேறு மொழிக்காரங்களை வச்சுருக்கிறாங்களா, எடிட்டர் யார், இது ஃபைனலாக யார் இந்த எழுத்துக்கள்லாம் சரி பண்ணி டிஸ்பிளேக்கு இதுக்கு அனுப்புறது, லைவ் டெலிகாஸ்ட் வேறு ஆகிட்டு இருக்குது, இல்லை ரிப்போர்ட்டர்ஸ் அனுப்புகிற செய்தியை அப்படி இவங்க படித்து பார்க்காம போட்டிருந்தாங்களா அப்படின்றது நிஜமாகவே எனக்கு விளங்கலை. ஆனால் அந்த சேனலை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது. ஒட்டு மொத்தமாக எழுத்து பிழை இருக்குதுங்க. விசச்சாராயம், இச்சி வரணும், அதில் போடவே இல்லை, கள்ளக்குறிச்சின்றதை இக்கு போட்டுருக்காங்க. அப்போ அங்கே இக்கு போடும்பொழுது அந்த இணைப்பு சொல் வரும்போது இங்கே வரணும் அப்படின்றது கூட அந்த அறிவு கூட இல்லாமல் இவங்க சேனல் நடத்துகிறாங்கன்றதை நினைக்கும் பொழுது எனக்கு நிஜமாக விளங்கலை. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சேனல், உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய ஒரு சேனல், சாட்டலைட் சேனலில் இவ்வளோ எழுத்து பிழைகள் வருது. ஃபோன் பண்ணி சொன்னால் அவ்வளோ ரூடாக அவ்வளோ திமிராக அந்த லேடி பேசுகிறாங்க. அந்த லேடிக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் வேலையில் இருப்பீங்க,
சேனல் நினச்சா தூக்கி வீசிடுவாங்க. பப்ளிக் வந்து அப்படி இல்லை. என்னைக்குனாலும் பப்ளிக் அப்படின்றது அவங்களுடைய பவரே வந்து வேறு. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விடயம் வந்து இந்த மாதிரியான எழுத்துக்கள்லாம் வரும்பொழுது இதுக்கு நீங்கள் வந்து ஒரு விளக்கம் கொடுங்க. பிரச்சனை அப்படின்ற வார்த்தை வந்து எப்படி எழுதணும்? விஷச்சாராயம், அதில் இணைப்பு சொல் ஈச்சு அப்படின்றது ஒன்று வரணும். அந்த இணைப்பு சொல் போடாமல் விஷச்சாராயம் அப்படின்ட்டு இடையில வந்து இடைவெளி விட்டுருக்குறாங்க. அது ஏன் விட்டுருக்காங்க? அப்போ எதை எழுதுனா கரெக்ட்? தமிழில் வந்து விஷச்சாராயம் அப்படின்றது எப்படி எழுதணும்? பிரச்சனை அப்படின்ற வார்த்தையை வந்து என்னென்ன சொல்ல பயன்படுத்தி எழுதணுன்றதை நம்முடைய கல்வித்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நீங்கள் தான் வந்து சொல்லணும் அப்படின்றத வந்து நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். இந்த மாதிரியான சேட்டலைட் சேனல்கள் தயவு செய்து நீங்கள் தமிழில் சேனல் நடத்திட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஆங்கிலத்தில் நடத்தலை. ஆங்கில மொழியாக இருந்தாலும் சரி, மற்ற மொழிகளை வந்து நீங்கள் சுருக்கலாம். ஆனால் தமிழ் மொழியை வந்து நீங்கள் சுருக்கி எழுதுனீங்கன்னா அதோட பொருள் வந்து மாறிடும் அப்படின்றத முதல்ல வந்து சேனல் நடத்தக்கூடியவங்க தெரிஞ்சுக்கோங்க. எடிட்டராக இருந்தாலும் சரி, ஓனராக இருந்தாலும் சரி, தயவு செய்து தமிழ் மொழி வந்து நீங்கள் அழிக்காதீங்க. மற்ற மொழிக்காரங்க தேவையே இல்லை. நம்ம மொழியை வந்து அழிப்பதற்கு நாம் மட்டுமே போதுன்ற மாதிரி இந்த சேனல்லாம் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த சேனலை வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதாவது அப்போ சொல்லுவாங்க, கலைஞர் வந்து என்ன பண்ணுவார்னா விடியகாலம் 4 மணிலாம் அவர் எழுந்துருவார். 3 மணி 4 மணிக்கு எழுந்துருவார். எழுந்த உடனே ஒட்டுமொத்தமாக எல்லா செய்தித்தாள்களையும் பத்திரிகையும் படிச்சுட்டு அதில் ஏதாவது எழுத்துப்பிழை இருக்குன்னா உடனடியாக அந்த நிறுவனத்துக்கு ஃபோன் பண்ணி இதை சொல்லிட்டு இதில் எழுத்துப்படை இருக்குது அதை மாற்றுங்கன்னு சொல்லுவார். அப்படி வந்து தமிழுக்கு ஒரு முன் உதாரணமாக நிறைய பேர் இன்றைக்கி வாழ்ந்துட்டும் இருக்கிறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் நடுவில் வந்துட்டு இந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸை கொண்டு வேலைக்கு வச்சுட்டு தமிழ் தெரியாத முட்டைகளெல்லாம் வேலைக்கு வச்சுட்டு தமிழ் மொழியை வந்து இவங்க சாவடிச்சுட்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, பிரச்சனை அப்படின்ற வார்த்தையை எப்படி எழுதணும், விஷச்சாராயம் அப்படின்ற வார்த்தையை வந்து எப்படி எழுதணும், நிறைய எழுத்துக்கள் பிழையாகவே இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு தெளிவு கொடுக்கணும் அப்படின்றத நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஏன்னா மாணவர்கள் வந்து இதை பார்த்துட்டு தவறாக அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தக்கூடாது. நம்முடைய புத்தகங்களே நிறைய வந்துட்டு இருக்குது. 10th பாட புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞருடைய அந்த மரண தேதி அதையே வந்து மாற்றி அதில் போட்டிருக்காங்க. பிரிண்டிங் அப்படின்றது சில நேரங்களில் தவறாக வரலாம். ஆனாலும் கூட அந்த தவறு கூட நடக்கக்கூடாது. அதுதான் வந்து ஒரு துறையுடைய மிக முக்கிய பொறுப்பாக இருக்கணும் அப்படின்றத வந்து நான் எதிர்பார்க்குறேன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுக்கும் வந்து இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, இல்லை நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.